சென்னையில் இடைவிடாது கொட்டி தீர்க்கும் கனமழையால் பெரும்பாலான பகுதிகள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. நேற்று முன்தினம் தொடங்கிய மழை இதுவரையில் விட்டபாடில்லை. வீடுகளையும் சாலைகளையும் தண்ணீர் கபளீகரம் செய்துவிட்டதால் பொதுமக்கள் செய்வதறியாது திகைத்து நிற்கின்றனர். தமிழகத்தின் தலைநகரம் சென்னை வரலாறு காணாத கனமழையால் தண்ணீரில் தத்தளித்து வருகிறது. மழைக்காலத்தில் தாழ்வான சாலைகளில் தண்ணீர் தேங்கும் என்ற நிலை மாறி தற்போதைய கனமழைக்கு முக்கிய சாலைகளும் மழை நீரில் மூழ்கி போயுள்ளன. கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் உள்ளும் புறமும் தேங்கிய மழை நீரால் பேருந்து போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தண்டவாளத்தில் தண்ணீர் தேங்கியதால் மின்சார ரயில் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பல ரத்தானதால் பயணிகள் பொதுமக்கள் செய்வதறியாது திகைத்து நின்றனர். ஆஃபீஸ் போக முடியல, பஸ்ஸும் வரல, ஆட்டோ எதுவுமே வரல. இந்த வண்டினால் மழைனால் ஒன்றும் போக முடியல. வெளியூர் போகிறவங்க போக முடியல. பசங்க அரியர் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு போகிறாங்க. சுத்தமாக தாம்பரம் அந்த சைடெல்லாம் போக முடியல. வெளியூர் போகிறவங்களால முடியல, ட்ரெயினுக்கும் பிடிக்க முடியல. வீட்டுக்கு போகிறதே கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. பஸ்ஸும் வர மாட்டேங்குது. நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பஸ்ஸு வருமா வராதான்றது டவுட்டாகவே இருக்குது. வந்த பஸ்ஸும் ரொம்ப கூட்டமாகவே இருந்தது. ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு போகிறது. இல்லை நடந்தே தான் போகணும் போல இருக்குது. நல்லது தான். மழை வரக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது. ஆனால் ஓவராக பெய்யுது, அதுதான் கஷ்டமாக இருக்குது. இன்னும் 2-3 நாளைக்கு இந்த மாதிரி மழை பெஞ்சுது, எங்கேயோ மொட்டை மால் ஏறி எல்லாரும் உட்காந்து வேண்டியது தான். கீழெல்லாம் இருந்தால் அடிச்சுன்னு போயிடுவாங்க. எல்லாரும் நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, வெளியே வர முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐயோ, இந்த மாதிரி என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நான் இத்தனை வருஷம் ஆகுது, எனக்கு வயசு 35-40 வயசு ஆகுது. இந்த மாதிரி தண்ணி என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. சென்னை மாநகர் மழைக்காலத்தை எதிர்கொள்ளும் போது இயல்பாகவே பாதிக்கப்படும் பகுதிகளில் ஒன்று வேளச்சேரி. தற்போது தொடர் கனமழையால் வேளச்சேரியின் பெரும்பாலான பகுதிகள் மழைநீரால் சூழப்பட்டு இயல்பு வாழ்க்கை முற்றாக ஸ்தம்பித்து போயுள்ளது. முக்கிய சாலைகள் தண்ணீருக்குள் இருப்பதால் போக்குவரத்தும் முடங்கியுள்ளது. கனமழை பெய்து வருவதால் இந்த பகுதி முழுவதுமே வெள்ளக்காடாக தான் காட்சியளிக்கிறது. வேளச்சேரியை சுற்றி பல்வேறு ஏரிகள் உள்ளன. குறிப்பாக பெரும்பாக்கம் ஏரி, அதே போல் மடிப்பாக்கம் ஏரி, அது மட்டும் இல்லாமல் நாராயணபுரம் ஏரி என பல்வேறு ஏரிகள் தற்போது நிரம்பி வழிந்து வரும் காரணத்தினால் இந்த பகுதி மேலும் பல்வேறு விதமான அபாயகரமான ஒரு சூழ்நிலை தான் உள்ளது. தற்போது வெள்ள நீர் முழுவதுமாக சூழ்ந்துள்ள காரணத்தினால் இந்த பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மயிலாப்பூர் PS சிவசாமி சாலை, ஆழ்வார்பேட்டை சாலை, மத்திய கைலாஸ் சாலை ஆகியவற்றில் ஏற்பட்ட பல அடி ஆழ பள்ளங்களால் போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்காளாகினர். கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், மேற்கு மாம்பலம், அண்ணாநகர், முகப்பேர், பல்லாவரம், குரோம்பேட்டை, ராயப்பேட்டை, தேனாம்பேட்டை, KK நகர், விருகம்பாக்கம், வளசரவாக்கம், வடபழனி, கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. குடியிருப்புகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்துள்ளது. சென்னைக்கு நுழைவு வாயில்களில் ஒன்றான தாம்பரத்தின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளன. திரும்பிய திசையெல்லாம் பெருக்கெடுத்தோடும் தண்ணீர் அரசு மருத்துவமனைக்குள்ளும் புகுந்ததால் நோயாளிகள் பெரும் போராட்டத்திற்கு பின்னர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். கனமழையின் காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்போது நான் இருக்கும் இந்த தாம்பரம் அரசு மருத்துவமனையில் தாம்பரம் பிரதான சாலையில் இருக்கும் அந்த வெள்ள நீர் முழுவதுமாக வெள்ளம் போல் அடித்து வந்து இந்த மருத்துவமனைக்குள் இறங்கும் அந்த காட்சிகளை நேரில் பார்க்கலாம். தாம்பரத்தை அடுத்த புறநகர் பகுதியான முடிச்சூர் மீண்டும் வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது. அனைத்து தெருக்களிலும் மழைநீர் நீக்கமர தேங்கியிருப்பதால் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்பதில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. பின்னர் ஒரு வழியாக
200க்கும் அதிகமான இராணுவத்தினர் முடிச்சூர் பகுதிகளில் உள்ளூர் தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் தன்னார்வலர்களுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வீடு போட்டிக்கெல்லாம் வந்துடுச்சு. வடிகால் எங்கெங்க இது பண்ணால் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா காவாயெல்லாம் நல்லா தூரம் எடுத்துகிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணால் தாங்க இது விடிவு காலம், இல்லைன்னா விடிவு காலம் கிடையாது. ஏரியாவுக்கு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளம் வந்து ஒரு 5:30 மணிக்கே உடஞ்சிருச்சு. அது ஃபுல்லாகவே அந்த ரோடு மட்டும் இல்லாமல் ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்துக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் சரிஞ்சு தார் ரோடே அமுங்கி எங்கள் ஏரியா ஃபுல்லாக அவுட்டு, டோட்டல் அவுட்டு. கொட்டு மழையால் தண்ணீர் வெளியேற வழியின்றி சாலையை ஆக்கிரமித்ததால் குரோம்பேட்டை முதல் பெருங்குளத்தூர் வரையில் நேற்று மாலை தொடங்கி நள்ளிரவை கடந்தும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. 4 வழிச்சாலை 1 வழிச்சாலையாக மாறியதால் வாகனங்கள் நத்தை போல் ஊறும் நிலைக்கு தள்ளப்பட்டதால் பணி முடிந்து வீடு திரும்பியோர் கடும் அவதிக்கு ஆளாகினர். சாலையின் இரு மருங்கிலும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக போக்குவரத்து போலீசார் இந்த சாலையை ஒரு வழியாக பயன்படுத்தும்படி அறிவுறுத்தி இருக்கிறார்கள். மேலும் குரோம்பேட்டை பாலத்தின் கீழ்ப்பகுதியில் தண்ணீர் பெருமளவு தேங்கி இருக்கும் காரணத்தினால் கீழ்ப்பகுதியில் போக்குவரத்து செல்ல அனுமதி இல்லை. பாலத்தின் மேல் பகுதி செல்லவே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜிஎஸ்டி, இசிஆர், OMR சாலைகளில் பல இடங்களில் சாலையின் குறுக்காக தண்ணீர் பெருக்கெடுப்பதால் வாகனங்களில் செல்வோர் அந்த சாலைகளை தவிர்க்குமாறு காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.